வெல்கம் டு ட்ரில்லியன் மேக்ஸ். இன்றைக்கி என்சிஆர்டியில் கிளாஸ் 12 3.1 எக்ஸசைஸில் செகண்ட் செம் பார்க்குறோம். மேட்ரிக்ஸில் பார்க்குறோம். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 24 எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? வாட் இஃப் இட் ஹேஸ் 13 எலிமெண்ட்ஸ்? ஒரு மேட்ரிக்ஸில் 24 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட ஆர்டர்ஸை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். இப்போ எ மேட்ரிக்ஸ் ஹேவ் எம் கிராஸ் என், அதாவது எம் பை என் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எம் ரோஸு என் காலம்ஸ் இருக்கும். இதை இப்போ நம்ம எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸில் இதை 24 எலிமெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். எம் ரோஸ்னால் என்ன, 24 × 1 போடலாம், இல்லை 1 × 24 போடலாம். இந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்னா, இதை 24 ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம். எப்படின்னா ஒன் ரோ 24 காலம்ஸ்னு பண்ணலாம், இல்லை 24 ரோஸு 1 காலம்ஸ்னு பிரிக்கலாம். அப்புறம் 2 ரோஸு 12 காலம்ஸ்னு பிரிக்கலாம், இல்லை 12 ரோஸு 2 காலம்ஸ்னு பிரிக்கலாம். அப்புறம் 3 ரோஸு 8 காலம்ஸ்னு பிரிக்கலாம், இல்லை 8 ரோஸு 3 காலம்ஸ்னு பிரிக்கலாம். 4 ரோஸு 6 காலம்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம், இல்லை 6 ரோஸு 4 காலம்ஸ்னு பிரிச்சுக்கலாம். அப்புறம் 2 ரோஸு 12 காலம்ஸ்னு பிரிச்சுக்கலாம், இல்லை 12 ரோஸு 2 காலம்ஸ்னு பிரிச்சுக்கலாம். ஓவர். அதாவது இதை எம் இன்ட்டு என்னன்னு நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரிச்சுருக்கோம். இதுதான் பாசிபிள் ஆர்டர்ஸ். பாசிபிள் ஆர்டர்னால என்னென்னா, எத்தனை ரோஸு எத்தனை காலம்ஸு, அதுதான் ஆர்டர். எம் கிராஸ் என்னன்னு சொல்லுவோம், இல்லை எம் பை என்னன்னு சொல்லுவோம். அடுத்த கணக்கு, வாட் இஃப் இட் ஹாஸ் 13 எலிமெண்ட்ஸு. அதே இந்த மேட்ரிக்ஸ் 13 எலிமெண்ட்ஸ் 13 எலிமெண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? த பாசிபிள் ஆர்டர் ஆஃப் 13 எலிமெண்ட்ஸ். இது ஒரே ஒரு ஸ்ப்ளிட்டப் பண்ண முடியாது. அதாவது 1 × 13 1 ரோஸு 13 காலம்ஸ்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம், இல்லைனா 13 ரோஸாகவும் 1 காலமாகவும் இந்த எலிமெண்ட்ஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் இதே மாதிரி மெத்தடில் இருந்தனால நான் போடலை. இப்போ ஃபோர்த் சம் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்ட் ஏ 2 × 2 மேட்ரிக்ஸ் ஏ = aij whose elements are given by. இது 2 × 2 மேட்ரிக்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். 2 × 2னா என்ன அர்த்தம்னா 2 rows and 2 columns. இப்போது இதுக்கு எலிமெண்ட்ஸ் A11 கொடுத்துக்கலாம், A12, அதே மாதிரி A21, A22 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, 2 ரோஸு. அப்புறம் 2 காலம்ஸ்னால் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம். இது ரோஸ், ரோ 1 ரோ 2, இது காலம் 1 காலம் 2ன்னு. A11னா ஃபஸ்ட்டு ரோவில் இது 4ம், இந்த A11 A12 A21 A22லாம் எலிமெண்ட்ஸு. இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A11ங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இந்த எலிமெண்ட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் 1 2, அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இந்த எலிமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ A11 அப்படின்னா என்னென்னா, AIJ அப்படின்னா என்னென்னா, ஐங்கிறது ரோ, ஐ டினோட்ஸ் ரோஸ் அண்டு ஜே டினோட்ஸ் காலம்ஸ். இப்போது இந்த இடத்துல A11ன்றது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதாவது A11 = 1 ஐங்கிறது இந்த இடத்துல என்ன 1, ஜேங்கிறது 1 1 இது ஈக்குவேஷனில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது A11 = ஐங்கிற இடத்துல 1 போடணும், ப்ளஸ் ஜேங்கிற இடத்துல 1 போடணும். இங்கே ஜே இருக்குது, 1 ஹோல் ஸ்கொயர் divided by 2. இப்போது 2 square by 2 equal to 4 by 2 equal to 2. A11ங்கிறது 2. நெக்ஸ்ட்டு A12 இது A12ல் ஐங்கிறது என்னென்னா 1, ஜேங்கிறது 2.
இதை இந்த வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A12 ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 1 போடணும், ஜேக்கு பதிலாக 2 போடணும். ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, 3 ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 9/2. அடுத்தது A21 கண்டுபிடிக்கணும். A21ங்கிறதுல வந்து ரோ வந்து ஐங்கிறது என்ன இந்த இடத்துல செகண்ட் ரோ, செகண்டு, ஜேங்கிறது 1. இதை வந்து நம்ம A21 இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐங்கிற இடத்துல 2 போடணும், ஜேங்கிற இடத்துல 1 போடணும். டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பை 2 9/2. ஸோ A22 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு A22 வந்து என்னென்னா ஐங்கிறது என்ன இந்த இடத்துல 2, ஜேங்கிறது 2. ஸோ A22 ஈக்குவல் டு ஐங்கிற இடத்துல வந்து 2 போடணும், ப்ளஸ் ஜேங்கிற இடத்துல ஜேங்கிறதுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, 4 ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 16/2 ஈக்குவல் டு 8. இப்போது நம்ம வந்து த ரெக்வயர்டு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் A ஈக்குவல் டு இந்த எலிமெண்ட்ஸ் A11 இருக்கிற இடத்துல என்ன போடணும், A11 ஈக்குவல் டு 2, A12ங்கிற இடத்துல 9/2, A12ங்கிறது 9/2, A21ன்றது 9/2. அப்புறம் A22ங்கிறது இங்கே 8 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ரெக்வயர்டு மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட், இதுலேயே செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் சம் என்னென்னா Aij ஈக்குவல் டு I/j. இதே மாதிரி நம்ம இந்த ஃபஸ்ட்டு சம் மாதிரியே இந்த கணக்கும் போடணும். ஐங்கிற இடத்துல இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான். இதுவும் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் 2x2 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 2x2 மேட்ரிக்ஸ் என்னென்னா A11 A12 அதே மாதிரி எழுதணும். A ஈக்குவல் டு A11 A12 A21 A22. இப்போது A11ங்கிறது என்னன்னா, A11ங்கிறது என்ன, ரோ வந்து ஐ வந்து 1, ஜேங்கிறது 1. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். A11 ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 1 போடணும், ஜேக்கு பதிலாக 1 போடணும். ஸோ 1. அதே மாதிரி A12 அடுத்தது A12 ஐ வந்து 1, ஜேங்கிறது 2. ஸோ A12 ஈக்குவல் டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஐங்கிறது 1, ஜேங்கிறது 2 ஈக்குவல் டு ஆஃப் A1. அப்புறம் A21 நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஐங்கிறது இந்த இடத்துல 2, ஜேங்கிறது 1. அப்போ A21 ஈக்குவல் டு இந்த இடத்துல I/Jன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐங்கிறது 2/1 ஈக்குவல் டு 2. அப்புறம் A22ங்கிறது என்னென்னா ஐ வந்து 2, ஜேவும் 2. இந்த இடத்துல நம்ம A22 ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 2 போடணும், ஜேக்கு பதிலாக 2 போட்டால் 1. இப்போ ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் என்னன்றது பார்க்கணும். இப்போ ஏங்கிறது மேட்ரிக்ஸ் இல்லையா, அப்போ A ஈக்குவல் டு இந்த A11ங்கிறது என்ன 1, A12ங்கிறது ஆஃப், A21ங்கிறது 2, A22ங்கிறது 1. இதுதான் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.